அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிட் 8ல் நீதி கட்சி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அப்படின்றது புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுது, ஸோ அது சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், ஓகேவா? ஸோ எந்தெந்த இடத்துல கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் ஒரு இடத்துல கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி பற்றின தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அப்படின்ற கட்சி அமைப்பு எதுக்காக தோன்றுது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீதி கட்சிக்கு முன்பு இருந்த அரசியல் சார்ந்த அமைப்புகள், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த நீதி கட்சியோட கட்சி அமைப்பு, ஓகே, ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கான தலைவர்கள் எப்படி இருக்காங்க, அந்த கட்சிக்கான துணை தலைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அது சம்மந்தமாக பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீதி கட்சி அப்படின்றது எப்படி அரசியலில் ஈடுபடுறாங்க, அரசியலில் ஈடுபடுறதுக்கான காரணம் அது, ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் சாதனைகள். ஸோ இந்த ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீதி கட்சி. நீதி கட்சி அப்படின்ற கட்சி எதுக்காக தோன்றுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீதி கட்சிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்னை மாகாணம் அப்படின்றது பல்வேறு பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்த பகுதிகளாக இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அந்த சென்னை மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வட இந்திய பகுதிகளில் பிராமணர்களோட ஆதிக்கமும் தென்னிந்திய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் இல்லாதோட நிலைப்பாடும், ஓகேவா? ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக கொண்டு வருது நீதி கட்சி, ஓகேவா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களோட ஆதிக்கத்தினால பிராமணர் இல்லாதவர்கள் கல்வி ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் சரி, வேலைவாய்ப்பு, ஓகேவா, வேலைகளும் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அதை எதிர்க்கணும். அதை எதிர்த்து பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கொள்கைகளை, அதாவது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள்லையும் சரி கல்வியிலையும் சரி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தணும். அதுக்கு தெரியப்படுத்தணும்னு என்ன தேவை, அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு தேவை, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கிறாங்க. காலப்போக்கில் பெயர் மாற்றம் அடையுது, ஓகேவா? ஸோ அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களோட நாகரிகம், ஏன்னா பிராமணர்களோட கலாச்சாரம், பிராமணர்களோட நாகரிகம் தான் உயர்ந்த நாகரிகம், உயர்ந்த கலாச்சாரம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேவா? ஸோ இல்லை, பிராமணர்களோட கலாச்சாரம் வேற, திராவிடர்களோட கலாச்சாரம் வேற, பிராமணர் இல்லாதோர்னா யாரு, ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. அன்றைய காலகட்டங்களில் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொழிகள் சார்ந்த ஆய்வுகள். இந்த மொழிகள் சார்ந்த ஆய்வுகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள், ஓகேவா? ஸோ இந்த ஆராய்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அப்படின்றது பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் பிரதிநிதியாக செயல்பட்டு பணித்துறை கல்வித்துறையில் பிராமணர் ஆதிக்கத்தை எதிர்த்திருக்கும், ஓகேவா? பிராமணர் அல்லாதோர் இயக்கமாக செயல்பட்டு கல்வி ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் பிராமணர் அல்லாதோர் படும் பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு தெரிவிக்கணும், ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. அடுத்து பாருங்க, நீதி கட்சியோட தோற்றம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீதி கட்சி தோன்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராமணர் ஆதிக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கணும். ஏன்னா பிராமணர்களோட கலாச்சாரம் தான் உயர்ந்த கலாச்சாரம், பிராமணர்களோட நாகரிகம் தான் உயர்ந்த நாகரிகம் அப்படின்ற அந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தணும். அதுக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தான் நீதி கட்சி, ஓகேவா? ஸோ அந்த நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பு அப்படின்ட்டு எதை சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா சென்னை ஐக்கிய கழகம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னை ஐக்கிய கழகம், ஓகேவா? ஸோ திராவிடர் இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் நீதி கட்சி தான். திராவிட இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு அப்படின்னு சொன்னா நீதி கட்சி. நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பு அப்படின்னு சொன்னா சென்னை ஐக்கிய கழகம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழிகள் சார்ந்த ஆய்வுகள் மூலமா பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. எப்படி, அதாவது தமிழ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பழமையானது நமக்கு தெரியும். தமிழ், அதாவது திராவிட அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், திராவிட, அப்படின்ற கருத்துக்கோள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தமிழ் சம்பந்தமான தகவல்களே படிச்சிருப்போம். சரி, மொழிகள் சார்ந்த ஆய்வுகள் முதல்ல யார் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கலாச்சாரத்தை பற்றி எடுத்து சொல்லியிருப்பாங்க கேட்டிங்கன்னா பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். 1816 காலகட்டங்களில் FW எல்லிஸ், சரியா? FW எல்லிஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ், ஓகேவா? புனித ஜார்ஜ் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்க அந்த நபர் FW எல்லிஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா தென்னிந்திய மொழி தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது, ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டது, தொடர்பில்லாதது அப்படின்ற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருப்பார். தென்னிந்திய மொழி தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது. அன்றைய காலகட்டங்களில் மொழி குடும்பங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், 4 வகையான மொழி குடும்பங்கள் தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், திராவிட பெருமொழிகள், ஓகேவா? ஸோ பல்வேறு மொழி குடும்பங்கள் இருந்துச்சு. அந்த மொழி குடும்பங்கள் பற்றின ஆராய்ச்சிகளை FW எல்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்றார், ஓகேவா? தென்னிந்திய மொழிகள் தனி மொழி குடும்பத்தை சார்ந்தவை எனவும் ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை அப்படின்ற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1856, ஓகேவா? 1856ல் கால்டுவெல்
கால்டுவெல் தன்னுடைய புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பத்தின குறிப்புகளை வெளியிடுறாரு. ஓகேவா? ஸோ கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற புத்தகத்தோட ஆசிரியர் யாரு? கால்டுவெல். எந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடறாங்க கேட்டீங்கன்னா 1856. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 1837 காலகட்டங்களிலே தங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருப்பாரு ஜேம்ஸ் பிரின்சப். ஓகேவா? கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ஜேம்ஸ் பிரின்சப் வந்து பார்த்தீங்கன்னா 1837 காலகட்டங்களில் தங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருப்பார். ஓகேவா? அதாவது திராவிட கலாச்சாரங்கள், திராவிட பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான கலாச்சாரங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பல்வேறு வகையான கலாச்சாரங்கள் நிறைந்திருக்கு. சமண மத கலாச்சாரம், புத்த மத கலாச்சாரம், அது மட்டும் இல்லாமல் திராவிட கலாச்சாரங்கள், நிறைய வகையான கலாச்சாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்சப்பும் சொல்லியிருப்பார் 1837 காலகட்டங்களில். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1856 கால்டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மூத்த மொழி அப்படின்ற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருப்பார். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான புத்தகமான 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழகம், 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழகம், இந்த 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழகம் அப்படின்ற புக்கை வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வி. கனகசபை பிள்ளை. 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழகம், வி. கனகசபை பிள்ளை. சரி, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி. சுந்தரனார். பி. சுந்தரனார் அவருடைய புத்தகத்துல மனோன்மணியம் அப்படின்ற நாடக நூலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பற்றின குறிப்புகளை முன் வச்சிருப்பார். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்ரஹாம் பண்டிதர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை வரலாறு குறித்து ஒரு நூலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவார். தமிழிசை வரலாறு குறித்த ஒரு நூலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவார். யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரஹாம் பண்டிதர். ஓகேவா? ஸோ பல்வேறு வகையான மொழி சார்ந்த ஆய்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க. 1816 காலகட்டங்களில் பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ், 1837 ஜேம்ஸ் பிரின்சப். அது மட்டும் இல்லாமல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால்டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மூத்த மொழி அப்படின்ற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறார். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று பின்னணியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மொழி சார்ந்த ஆய்வுகள் மட்டும் இல்லாமல் நீதி கட்சியோட வரலாற்று பின்னணி. அன்றைய காலகட்டங்களில் சென்னை மாகாணம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு, பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம், அதாவது நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அன்றைய காலகட்டங்களில் சென்னை மாகாணம், அதாவது சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பகுதிகள் அடங்கியது தான் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1801 காலகட்டங்களில் பிரிட்டிஷ் தங்களுடைய நிர்வாக பகுதிகளை மென்மேலும் அதாவது ஈஸியாக்கணும் அப்படின்றதுக்காக, எளிமையாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சென்னை மாகாணம், பல்வேறு மாகாண பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு மாகாணம் உருவானது தான் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம். எந்த காலகட்டம் கேட்டிங்கன்னா 1801 காலகட்டம். சரியா? அந்த சென்னை மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவோட ஒரு சில பகுதிகள், ஓகேவா, கேரளாவோட மலபார் பகுதிகள், லட்சத்தீவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் சென்னை மாகாண பகுதிகளாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஓகேவா? குறிப்பா எந்தெந்த பகுதிகள்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவோட ஒரு சில பகுதிகள், ஒடிசாவோட ஒரு சில பகுதிகள், லட்சத்தீவு, இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவின் மகாத்மா அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவிலே ஓகே பிராமணர் அல்லாதோர் இயக்கம், மகாராஷ்டிராவின் மகாத்மான்னு சொல்ற ஜோதிபாய் புலே, அவர் தான் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பார். பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னை மாகாண பகுதிகளில் எப்படி அரசியல் இயக்கங்கள் உருவாகுது அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண பகுதிகளில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருடம் துவங்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 1852 பிப்ரவரி 26. ஓகேவா? ஸோ இந்தியாவில் முதல்ல தொடங்கப்பட்ட பிராமணர் அல்லாதோர் சங்கம் அல்லது பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகளில் ஜோதிபாய் புலே அவர்கள் தொடங்கின அந்த இயக்கம். ஓகேவா? சென்னை மாகாண பகுதிகளில் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளில் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்னை வாழ் மக்கள் சங்கம். எந்த வருஷம் தொடங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1852 பிப்ரவரி 26. ஓகேவா? ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, தொடங்கிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா லட்சுமி நரசு செட்டி. ஓகேவா? லட்சுமி நரசு செட்டி அவர் தான் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. கஜ்லு லட்சுமி நரசு செட்டி, சீனிவாச பிள்ளை, ஹார்லி. ஓகேவா? ஸோ நிறைய முக்கிய நபர்கள் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க. அதில் முக்கியமான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா லட்சுமி நரசு செட்டி. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1892 காலகட்டங்களில் ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1882 1882 காலகட்டங்களில் திராவிடர் கழகம். ஓகேவா? பாருங்க, நீதி கட்சியோட பெயர் திராவிடர் கழகம் அப்படின்ட்டு மாறுது வேற. ஓகேவா? நீதி கட்சியோட பெயர் திராவிடர் கழகம் அப்படின்ட்டு மாறுது வேற. திராவிடர் கழகம் அப்படின்ற அமைப்பு தனிப்பட்ட முறையில் தொடங்கப்பட்ட அமைப்பு வேற.
ஓகேவா. அந்த திராவிடர் கழகம் அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1882 காலகட்டங்களில் தொடங்கியிருப்பாங்க. குறிப்பாக யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா அயோத்திதாசர், ஜான் ரத்தினம். சரியா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. ஓகே, ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸோ நிறைய சமூக ஊடகங்கள் இருக்கு. அன்றைய காலகட்டங்களில் குறிப்பா சென்னை மாகாண பகுதிகள் முழுக்க தெரியப்படுத்தணும்னா எப்படி தெரியப்படுத்தலாம்? ஒன்று பத்திரிகை மூலமா தான் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்த முடியும். ஸோ ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியோட கொள்கைகளை வெளிப்படுத்துறதுக்கு தேவை ஊடகம். அந்த ஊடகத்தை தொடங்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்படி தொடங்கிய ஒரு ஊடகம் தான் பார்த்தீங்கன்னா திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழ். எந்த வருடம் கேட்டீங்கன்னா 1885 காலகட்டங்களில் தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம். திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு இயக்க அமைப்பை தொடங்குறாங்க. எந்த வருடம் கேட்டீங்கன்னா 1882 காலகட்டங்கள். யார் யாருன்னு கேட்டீங்கன்னா அயோத்திதாசர், ஜான் ரத்தினம். சரியா. ஸோ அந்த கட்சி சார்ந்த கொள்கைகளை வெளியிடுறதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் தொடங்குறாங்க. அந்த பத்திரிகை எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிட பாண்டியன். எந்த வருடம் கேட்டீங்கன்னா 1885 காலகட்டங்கள். சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அமைப்பான ஆதி திராவிட ஜனசபா. ஆதி திராவிட ஜனசபா. இந்த ஆதி திராவிட ஜனசபா அப்படின்ற அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டைமலை சீனிவாசன் தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா. ரெட்டைமலை சீனிவாசன் தாத்தான்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா தொடங்கி இருப்பார். எந்த வருடம் தொடங்கினாங்க கேட்டீங்கன்னா 1892 அல்லது 93 காலகட்டங்கள்ல. புத்தகத்தில் 93 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஆதி திராவிட ஜனசபா யார் தொடங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ரெட்டைமலை சீனிவாசன் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாம பிராமணர் அல்லாதோர் சங்கம். பிராமணர் அல்லாதோர் சங்கம். அந்த பிராமணர் அல்லாதோர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருடம் தொடங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா 1909 காலகட்டங்கள். பிராமணர் அல்லாதோர் சங்கம், நான் பிராமின் அசோசியேஷன். அதாவது இந்த நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1909 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா. இந்த 1909 தொடங்கின அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது, எந்த இடத்துல தொடங்கப்பட்டது? பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம். தொடங்கியவங்க யாராருன்னு கேட்டீங்கன்னா புருஷோத்தம நாயுடு, சுப்பிரமணியம். புருஷோத்தம நாயுடு, சுப்பிரமணியம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க. என்ன அமைப்பு? பிராமணர் அல்லாதோர் சங்கம். எந்த வருடம் கேட்டீங்கன்னா 1909 காலகட்டங்கள்ல. பாருங்க, ஃபர்ஸ்ட் நீதி கட்சி அப்படின்றது எதுக்காக தொடங்குது அப்படின்னு பார்த்தோம். அதோட தோற்றம், வரலாற்று பின்னணி பார்த்துட்டு இருக்கோம். வரலாற்று பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா நீதி கட்சி அப்படின்ற அமைப்பு தொடங்கல. நீதி கட்சிக்கு முன்னாடி இருந்த அரசியல் அமைப்புகள் ஒன்னொன்னா பார்த்துட்டு வரும். சென்னை மாகாணம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அரசியல் சார்ந்த அமைப்புகள், அதோட பின்னணியில பிராமணர் அல்லாதோர் சங்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்றது தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. எந்த வருடம் கேட்டீங்கன்னா 1909 காலகட்டங்கள்ல. சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐக்கிய கழகம். நீதி கட்சியின் முன்னோடி அமைப்பான சென்னை ஐக்கிய கழகம். ஓகேவா. இந்த சென்னை ஐக்கிய கழகம் அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா யார் தொடங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நடேச முதலியார். நடேச முதலியார் தலைமையில் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. எந்த வருடம் கேட்டீங்கன்னா 1912 காலகட்டங்களில் சென்னை ஐக்கிய கழகம் அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த சென்னை ஐக்கிய கழகம் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா நடேச முதலியார். பின்னால் பார்த்தீங்கன்னா சரவண பிள்ளை, வீராசாமி, துரைசாமி அவங்களோட கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இந்த சென்னை ஐக்கிய கழகம் அப்படின்றது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ஐக்கிய கழகத்தோட பின்னணியில ஓகேவா. ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு இல்லம் ஒன்று தொடங்குது. ஓகேவா. திராவிடர் இல்லம் சொல்லுவாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் தேவைப்படுது. ஓகேவா. நம்ம பாருங்க 1800 1900 காலகட்டங்களில் படிப்புன்றது பெரிய விஷயம். சரியா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா திராவிடர் இல்லம் யார் படிக்கணும் அப்படின்றதுக்காகன்னு கேட்டீங்கன்னா பிராமணர் அல்லாத குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள். ஓகேவா. அவங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக திராவிடர் இல்லம் அப்படின்ற ஒரு இல்லத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா நடேச முதலியார். நடேச முதலியார். ஓகேவா. திராவிட இல்லம் எந்த வருடம் கேட்டீங்கன்னா 1916 ஜூன் அல்லது ஜூலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் 2 இடத்துல, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூன் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு இடத்துல ஜூலைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1916 காலகட்டங்களில் திராவிடர் இல்லம். ஓகேவா. ஸோ யார் தொடங்குறாங்க கேட்டீங்கன்னா நடேச முதலியார். அந்த திராவிடர் இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி படித்த மிக முக்கியமான நபரும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகேவா. அந்த திராவிடர் இல்லம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருவல்லிக்கேணி. சரியா. திருவல்லிக்கேணி, சென்னை திருவல்லிக்கேணியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த திராவிடர் இல்லம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டது. ஓகேவா. ஸோ அந்த திராவிடர் இல்லம், அந்த திராவிடர் இல்லத்துல தங்கி படிச்சு பின்னால பெரியாளான ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் சொல்ற சண்முகம் செட்டியார். ஓகேவா. சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக இருக்க சண்முகம் செட்டியார் பார்த்தீங்கன்னா இந்த திராவிடர் இல்லத்துல தங்கி படிச்சு பின்னால பெரியாளான ஒரு நபர். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா 1914 காலகட்டங்களில் திராவிட சபா அப்படின்ற பெயர் மாற்றம் அடையும். எது? இந்த சென்னை ஐக்கிய கழகம். ஓகேவா. சென்னை ஐக்கிய கழகம் 1914 காலகட்டங்களில் திராவிட சபா அப்படின்ற பெயர் மாற்றம் அடையும். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்போம். பாருங்க, தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு பார்த்துருப்போம். எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னை வாழ் மக்கள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 பிப்ரவரி 26. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 1882 திராவிடர் கழகம். யாருன்னு கேட்டீங்கன்னா அயோத்திதாசர், ஜான் ரத்தினம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நாம இப்போ பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா 1901 சென்னை ஐக்கிய கழகம், ஓகேவா, சென்னை திராவிட சபா அப்படின்ட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போகிறது நீதி கட்சிக்கு முன்னாடி இருந்த, அதாவது இந்த சங்கத்தை தான் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியாக பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. நீதி கட்சி அப்படின்றது டைரெக்டாக தொடங்கலை. இந்த சங்கம் அப்படின்ற இந்த சங்கம் சார்ந்த ஒரு அமைப்பு தான் நீதி கட்சியாக பெயர் மாற்றம் அடையும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1916 நவம்பர் 20 காலகட்டங்களில் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம் யார் தொடங்கியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பி.டி. தியாகராய செட்டியார், டி.எம். நாயர், நடேச முதலியார், அலுமேலு மங்கை தாயார் அம்மாள் உட்பட 30 நபர்கள் சேர்ந்து, ஓகேவா, சென்னை விக்டோரியா ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய விடுதலை கழகம் அல்லது தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லலாம். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SILFன்னு சொல்லுவாங்க. சரியா, SILF 1916 நவம்பர் 20 காலகட்டங்கள், 1916 நவம்பர் 20 SILF, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க. இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அப்படின்ட்டு பெயர் மாற்றம் அடையும். எந்த ஒரு காலகட்டம் கேட்டிங்கன்னா 1917. 1916 தொடங்கின இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பார்த்தீங்கன்னா 1917 நீதி கட்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் அடையும். சரியா, இந்த நீதி கட்சி அப்படின்றது எப்படி அரசியல் சார்ந்து வருது அப்படின்றது நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட அந்த கட்சி அமைப்பு, நீதி கட்சியின் சாதனைகள், நீதி கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ அன்றைய காலகட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிக்கான டேட்டா. சென்னை மாகாணத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1901 முதல் 11 காலகட்டங்களில் படித்த பிராமணர்கள், அதாவது பிராமின்ஸ் எவ்வளோ இருக்காங்க, நான் பிராமின்ஸ் எவ்வளோ இருக்காங்க, சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வெளிவர ஒவ்வொரு வருடமும் படித்து வெளிவர மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணுறாங்க. ஓகேவா, அன்றைய காலகட்டங்களில் மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4.1 கோடி. சென்னை மாகாணத்தோட மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4 கோடி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம், ஓகேவா, 3% குறைவாக தான் பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க, பிராமணர்கள் இருக்காங்க. மற்ற மக்கள் தொகை யாருன்னு கேட்டிங்கன்னா நான் பிராமின், பிராமணர் அல்லாதோர். சரியா, அந்த பிராமணர் அல்லாதோர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வெளிவருகின்ற மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4074. ஓகேவா, பாருங்க, அந்த 15 லட்சத்தில் 4074. ஓகேவா, மீதி இருக்கிற 97%, 90 to 97% வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1035 பேர் தான் படிக்கிறாங்க, அதாவது பிராமணர் அல்லாதோர். ஓகேவா, ஸோ இந்த 4 கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் அப்படின்றது பிராமின், நான் பிராமின், மீதம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நான் பிராமின். ஓகேவா, அதில் ஒவ்வொரு வருடமும் படித்து வெளிவருகின்ற மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, அந்த 3% 4035 பேர், 4074 பேர் வந்து பார்த்தீங்கன்னா படித்து வெளிவருவாங்க. ஓகேவா, ஸோ அந்த 90 முதல் 97% இருக்கிற மக்கள் தொகை பிராமணர் அல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1035 பேர் தான் பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. இது சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து வெளிவருகின்ற மாணவர்களோட எண்ணிக்கை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தின முக்கியமான கவர்னர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் யாருன்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ. சரியா, இதை கேட்பாங்க. அன்றைய காலகட்டங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தின ஒரு முக்கியமான ஆட்சி மன்ற குழு, கவர்னர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் யாருன்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ. சரியா, ஸோ அவருடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வெளிவருகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதை பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் சென்னை பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியாக 650 பேர் இருக்காங்கன்னா, சென்னை பகுதிகளில் மட்டும் 650 பேர் இருக்காங்கன்னா அதில் 452 பேர் பார்த்தீங்கன்னா பிராமின். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் முன்சிப் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறையில வந்து பார்த்தீங்கன்னா யாரு, பிராமணர்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. இதனால வேலை வாய்ப்பும் பாதிக்கப்படுது, கல்வியும் பாதிக்கப்படுது. சரியா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிர்த்து தெரிவிக்கணும். அரசாங்கத்துக்கு எதிர்த்து தெரிவிக்கணும்னா ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேவை. சரியா, அந்த அரசியல் சார்ந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தும். அதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் நீதி கட்சி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. இந்த நீதி கட்சி அப்படின்றது தன்னுடைய கொள்கைகளை வெளிப்படுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சார்ந்த பத்திரிகைகள் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது என்னென்ன பத்திரிகைகள், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அன்றைய காலகட்டங்களில் ஜஸ்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேப்பர் யார் தொடங்கியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா டி.எம். நாயர், எம்.எஸ். பூர்ணலிங்கம். சரியா, டி.எம். நாயர், எம்.எஸ். பூர்ணலிங்கம். திராவிடன் அப்படின்ற நியூஸ் பேப்பர் யார் தொடங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா பக்தவச்சலம். சரியா, தமிழ் பத்திரிகை நமக்கு தெரிஞ்சதுதான். ஆந்திர பிரகாசிகா அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெலுங்கு பத்திரிகை யார் தொடங்கியிருப்பாங்கன்னா பார்த்தசாரதி பிள்ளை நாயுடு. ஓகேவா, ஜஸ்டிஸ், ஆந்திர பிரகாசிகா, திராவிடன். இந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க எடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 1789 காலகட்டங்களில் பிரெஞ்சு புரட்சியின் பொழுது
அந்த பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு கட்சி அமைப்பு ரேடிக்கல் ரீபப்ளிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சி சார்ந்த அமைப்பு ஒரு பத்திரிகை பயன்படுத்துச்சு. அந்த பத்திரிகை தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த ஜஸ்டிஸ் லா ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரெஞ்சு புரட்சியின் பொழுது அந்த புரட்சியை அடக்கிறதுக்காக ரேடிக்கல் ரீபப்ளிகன் அப்படின்ற ஒரு கட்சி சார்ந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா லா ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகையை பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தையை மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? டிஎம் நாயர், எம்எஸ் பூர்ணலிங்கம் அந்த பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. காலப்போக்கில் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஓகேவா கட்சி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு அழைச்சாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். காலப்போக்கில் அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற பெயரை பார்த்தீங்கன்னா கட்சியோட பெயரை மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் தான். ஜஸ்டிஸ்னா அது நீதி கட்சி, நீதி கட்சி அப்படின்ற பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் அடைஞ்சிச்சு. பல்வேறு வகையான போராட்டங்களுக்கு பிறகு நீதி கட்சி ஓகேவா ஒரு வலுவான அரசியல் சார்ந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் உருவாகுது. காரணம் இந்த பத்திரிகைகள். ஓகேவா? பிராமணர்களோட ஆதிக்கத்தை பார்த்தீங்கன்னா பிரபலமாப்படுத்துது, தெரியப்படுத்துது. சரியா?